மு.க. ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அமைச்சரவை பட்டியல் வெளியீடு. துரைமுருகனுக்கு நீர்வளத்துறை, கே.என். நேருவுக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை மற்றும் ஐ. பெரியசாமிக்கு கூட்டுறவுத்துறை ஒதுக்கீடு. திமுக அமைச்சரவை பட்டியலில் 2 பெண்களுக்கு வாய்ப்பு. கீதா ஜீவனுக்கு சமூக நலன், மகளிர் உரிமைத்துறையும், கயல்விழிக்கு ஆதிதிராவிடர் நலத்துறையும் ஒதுக்கீடு. மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக மா. சுப்பிரமணியன் அறிவிப்பு. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்ட 17 புதுமுகங்களுக்கு அமைச்சர் பதவி. தமிழக முதல்வராக மு.க. ஸ்டாலின் நாளை பதவியேற்பு. 34 பேர் கொண்ட அமைச்சர்களும் ஆளுநர் மாளிகையில் பதவியேற்கின்றனர். பெருந்தொற்று காலம் என்பதால் எளிமையான முறையில் பதவியேற்பு விழா. உடன்பிறப்புகள் இல்லத்திலிருந்து கண்டுகளிக்க மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். நேர்மையான அதிகாரிகளுக்கு தகுதிக்கேற்ப பணியிடம் வழங்க வேண்டும். முதலமைச்சராக பதவியேற்கும் மு.க. ஸ்டாலினிடம் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் வேண்டுகோள். எதிர்க்கட்சித் தலைவராக ஓ. பன்னீர்செல்வத்தை தேர்வு செய்ய வேண்டும். அதிமுக செய்தி தொடர்பாளர் புகழேந்தி பரபரப்பு கருத்து. பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை. 12 மாநிலங்களில் பெருந்தொற்று பரவல் குறித்து கேட்டறிந்தார். தமிழகத்திற்கு தேவையான ஆக்சிஜனை தடையில்லாமல் வழங்குவதை நாளைக்குள் உறுதி செய்ய வேண்டும். மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ரெம்டெசிவிர் மருந்தை மற்ற நகரங்களில் விற்க அரசு ஏற்பாடு செய்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். தமிழகத்தில் செயல்படாமல் உள்ள எத்தனை ஆக்சிஜன் உற்பத்தி மையங்களை உடனே திறந்து ஆக்சிஜன் தயாரிக்க முடியும்? தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. கட்டுக்கடங்காமல் பரவும் பெருந்தொற்றை தடுக்க ஒரே வழி முழு ஊரடங்குதான். 3 வாரங்களுக்கு முழு ஊரடங்கை அமல்படுத்த தமிழக அரசுக்கு பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ஆலோசனை. கல்வி கட்டணம் செலுத்த மாணவர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது. பொறியியல் கல்லூரிகளுக்கு AICTE உத்தரவு. தமிழகத்தில் புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்தன. முற்பகல் 12 மணி வரை செயல்பட்ட அனைத்து வகையான கடைகளும் மூடல். கேரளாவில் நாளை மறுநாள் முதல் முழு ஊரடங்கு. வரும் 16ஆம் தேதி வரை ஃபுல் லாக்டவுன் என முதல்வர் பினராயி விஜயன் அறிவிப்பு. இந்தியாவிலிருந்து வரும் பயணிகளுக்கு இலங்கை அரசு தடை. 2வது அலை வேகமாக பரவி வரும் நிலையில் திடீர் நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை உயர்வு. சவரனுக்கு 304 ரூபாய் உயர்ந்து 35,624 ரூபாய்க்கு விற்பனை. Olive Tree Global Education Campus, Madhavaram, Chennai's best CBSE school challenge. Admission open for session 21-22. Complete your admission process just over a phone call.